ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேம் லூப்பில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனை எப்படி எக்ஸிட் பண்ணுறது. கேம் லூப்பில் வந்து கேம் விளையாட்டுருக்கும்போது நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிடுறோம். ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம அந்த ஃபுல் ஸ்க்ரீனோட வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வருது, மறுபடியும் எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க கேம் லூப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. கேமை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு கேமை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரேம் தெரியிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரேமே தெரியாத மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம F11 அழுத்தி எக்ஸிட் ஆகலாம். F11 அழுத்தினா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். அல்லது எஸ்கேப் அழுத்தினாலும் நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸிட் ஆயிரும். F11 அழுத்தினா ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். F11 அழுத்தினா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். எஸ்கேப் அழுத்தினா ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே கைஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சதுக்கப்புறம் கேம் வந்து க்ளோஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னு தெரியாமல் Alt F4 அழுத்தி தான் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.